ஹாய் ஹலோ. டிஎன்பிஎஸ்சி 2025ல நம்ம வந்து தமிழ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிய கொடுத்துருக்காங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில், அதாவது காலை, அதாவது மார்னிங். அப்ப காலைக்கு என்ன ஒரு உந்தலை தான் வந்து வரும். அப்ப இது வந்து தப்பு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தவறான ஆன்சர். நெற்பயிர்களை மழை நீரில் மூழ்கின. இதெல்லாமே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அழிந்தது தீமை. தீமை வந்து வந்து குணப்பெயர்களை வந்து வந்து வரும். தீமை, நன்மை, தீமை வந்து குணப்பெயர்ல வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பிறப்பு இறப்பு வந்து தொழில் பெயர்ல வந்து வரும். அப்ப வந்து 4. கைங்கிறது வந்து சினை பெயர். அப்ப 1ன்னு சொல்லி வரும். நிலம் வந்து இடப்பெயர். அப்ப 2ன்னு வரும். 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. செற்றம் அப்படின்னா மீனிங் என்னன்னா பகைதான் வந்து மீனிங். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அப்ப என்னது நட்புன்னு சொல்லிட்டு வரும். நட்புனா கேண்மை தான் வந்து நட்பு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயர் வகையை கண்டறியும் கேட்டிருக்காங்க. பாடும், இப்ப பாருங்க, நிகழ்கால பெயரச்சம்னா பாடுகின்றன்னு சொல்லிட்டு வரும். கின்றன்னு சொல்லிட்டு வரும். நிகழ்காலம் பாடுகின்ற பாடல் அப்படின்னு. இறந்த காலம்னா பாடியன்னு சொல்லிட்டு வரும். பாடியன்னு சொல்லிட்டு வரும். எதிர்காலம் தான் பாடும் பாடல். பாடும் பாடல். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயர்திணை நடந்தது பார்த்தோன்னா அக்ரிணை, நடப்பது அக்ரிணை, நடப்பவையும் அக்ரிணை, நடந்தவன் ஆண்பால் குறிக்குது, உயர்திணையில ஆண்பால். இப்ப ஆப்ஷன் இதை வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினை முற்றினை காண்கன்னு சொல்லி கண்டறிக சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப வைத்த, அதாவது ஏவல் வினை முற்று தான் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து பாருங்க, வைத்தது வந்து வினைமுற்றுதான், வைத்தாலும் வினைமுற்றுதான். ஆனா அதுல இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஏவல் வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து வைத்தால் அப்படிங்கறத வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுள் சுட்டெழுத்துக்கள் என்ற பெயர் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை காட்டுகின்றன. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்து அப்படிங்கிறது வந்து கரெக்ட். கூற்று கரெக்ட். காரணம் பாருங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ இது எல்லாமே வந்து என்ன எழுத்து? வினா எழுத்து. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சுட்டெழுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப காரணம் வந்து தப்பு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 8வது பார்க்கலாம். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, அப்பக்கம் இப்பக்கம்லாம் வந்து சுட்டு சொற்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த ஆ, இ, ஊ அப்படிங்கிறது எல்லாமே சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகை. ஆ, இ, ஊ இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். அப்ப கூற்று வந்து சரி. இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது. அப்ப காரணமும் சரி. அப்ப கூற்று சரி, காரணம் சரி. அப்ப ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 9வது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இணை சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இணை இணை எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, ஏ கரெக்ட் தான். நா கரெக்ட் தான். ஐக்கு மட்டும் என்ன வரும்? ஈ வந்து வரும். அப்ப பாருங்க, ராணா கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். குறியீட்டில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறியன்னு போட்டிருக்காங்க. கணம்னா கூட்டம், காணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன். அதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 11வது. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்பு வந்துட்டு அது என்னது? தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு சொல்லி வந்துடும். தந்தத்தால் ஆன பலகைன்னு சொல்லிட்டு வந்துடும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்த பலகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கூற்று தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்த பலகைன்னு சொல்லி வராது, தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்ப காரணமும் வந்து தவறு. அப்ப கூற்று தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 12வது. பின்வரும் ஒன்று சந்திப்பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, அங்கு கேட்டேன். அங்கு, இங்கு, எங்கு எல்லா இடத்துலயும் வந்து வல்லினம் வந்து மிகும். அப்ப வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அங்கு ஈக்கு வந்திருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 13வது. பாருங்க, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப அகர வரிசையில முதல்ல என்ன எழுதணும்? உயிரெழுத்து தான் எழுதணும். நெக்ஸ்ட் தான் வந்து மெய்யெழுத்து வந்து எழுதணும். இப்ப உயிரெழுத்துல ஆ வந்திருக்கு. அப்ப அம்புலி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மெய்யெழுத்துல என்ன வரும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, ஈர், எல், இவ் இது வரைக்கும் வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இக்கு தான் இருக்குது. அப்ப கா வரிசை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இச்சு, ஷா வரிசையில சப்பானி எழுதியாச்சு. சா வரிசையும் பாருங்க, சாச்சா சீச்சியில வருது. சாச்சா, சீச்சி. அப்ப வந்து சேதா வரும். அப்ப செங்கீரை. அதுக்கடுத்து பாருங்க, இத்து வந்திருக்கு. அப்ப அதனால தாள். அதுக்கடுத்து இம்மு வந்திருக்கிறதுனால முத்தம். அதுக்கடுத்து லாஸ்ட் வா வந்திருக்கிறதுனால வருகை. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட்.
நெக்ஸ்ட் பிழை திருத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப பாருங்க, உயிரெழுத்துக்கள் ஸ்டார்டிங், அப்ப இந்த இடத்துல இது வந்து உயிரெழுத்து, ஆனா வந்து இது உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு சொல்லி வரக்கூடாது, என்னன்னு வரணும், ஓர்னு சொல்லிட்டு வரணும். அப்ப இங்க ஒருன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப வந்து கூற்று வந்து தவறு, காரணம் வந்து கரெக்ட். ஓர் என்ற எழுத்து பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப காரணம் கரெக்ட். கூற்று தவறு, காரணம் சரி. 14 கரெக்ட். பி தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 15 பார்க்கலாம். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவக்கோட்டை பாருங்க, தேவோட்டை அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 3 வரும். கோவன் புத்தூர் அப்ப என்ன வரும், கோவைன்னு சொல்லிட்டு வரும். பூந்தமல்லிக்கு பூனமல்லின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் 4. சோழ நாடு வந்து சோ நாடுன்னு சொல்லிட்டு வரும். 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 16. இரு பொருட்கள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. தாரணிக்கு பாருங்க, தாரணினா வந்து என்ன அர்த்தம்னா ஒண்ணு பூமி இல்லைன்னா உலகம் சொல்லிட்டு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் பி டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 17வது. ஒரு பொருள் பன்மொழியில் மீன் இசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளே. மீனாலும் மேலேதான், இசைனாலும் மேலேதான். அப்ப மேல் பகுதின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு வந்து என்ன பகுதி, மேல் பகுதி, மேல இருக்கிற ஞாயிறு, மேல் பகுதியில் உள்ள ஞாயிறு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம் சொல்லி கொடுத்துருக்கு. முரல், வகுளி, வாழை இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து மரத்தின் பெயர், ஒரு மரத்தினோட பெயர்கள். பட் வியாழம் அப்படிங்கிறது வந்து ஒரு சவுண்டோட பெயர் வந்து வியாழம் சொல்லிட்டு வருது. அப்ப பொருந்தாது வந்து ஆப்ஷன் டி வியாழம். ஓகேவா. நெக்ஸ்ட் 19வது. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964. பாவானந்த தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை, 70. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க 20வது. உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தையின் ஆமை. பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. உறவோர் அப்படின்னா உறவினன்னு சொல்லிட்டு அர்த்தம். மடவம் அப்படின்னா வந்து அறிவில்லாதவன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு உண்மையான உறவோட இருக்கணும், அப்படி இல்லாம இருக்கவங்க வந்து அறிவே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப வந்து ஆப்போசிட் வந்து உறவம் மடம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 21 பாருங்க. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து முக்கால் புள்ளி, அதாவது கோலன் தான் வந்து கரெக்டா வரும். ஓகே. நெக்ஸ்ட் 22 பார்க்கலாம். சாந்துனா அறை, குருவி, ஒப்பு, சுனை, குடை, அருவி, இழித்தல். அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 23வது. ஒளிமரபை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. புல், சிமிழ்கும். ஆன்சர் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. கண்ணன் நேற்று வருவான். பிழையற்ற எந்த பிள்ளையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் நேற்று வருவான் அப்படிங்கிறது நேற்று வந்தான் தான் கரெக்ட். அப்ப தப்பு. அன்பு நாளை வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளை வருவான் தான் போடணும். அப்ப அதுவும் தப்பு. கவின்மொழி வருவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருவாள் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப வந்து எதிர்காலத்தை வந்து குறிக்க, அப்ப இதுவும் வராது. பூமி சுழல்கள் தான் நிகழ்காலம். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 25. யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் விரைந்து ஓடியது. அப்ப பாருங்க கூற்றுல யானைகள் விரைந்து கல் கொடுத்துருக்குது. அப்ப இங்க என்ன ஓடினன்னு சொல்லிதான் வரும். அப்ப கூற்று தவறு. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விதியை பெற வேண்டும் இருக்காங்க. யானைகள் என்ற பலவின் பாலுக்கு அதுங்கிற ஒன்றன் பால் வந்து வராது. அப்ப வந்து காரணமும் தப்பு. அப்ப கூற்று தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 26 பாருங்க. பிறவினை தொடரை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. அன்பு பாடல் பாடினான். அப்ப அன்புதான் பாடல் பாடியிருக்கான். அப்ப வந்து செய்வினை. கவின்மொழி திருக்குறள் கற்றாள். அவளே வந்து திருக்குறள் கற்றாள். அப்ப அதுவும் செய்வினை தான். அப்ப அதுவும் வராது. அடிகள் மனைகள் ஓதினான். அவரே இது பண்ணியிருக்காரு. அப்ப இதுவும் செய்வினை தான் வரும். அரசன் மாலை அணிவித்தான். அரசன் வந்து மாலை வந்து வேற யாருக்கும் அணிவித்திருக்காங்க. அப்ப இதுதான் பிறவினை தொடர். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 27. எவ்வகை வினை என்பதை கண்டறிகன்னு இருக்காங்க. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும் அப்படின்னா செய்வினை வந்து ஒரு செய்யப்பட்ட வினையா மாறும் போதுதான் இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது வந்து முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையா மாறும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க வரலாற்றியலில் ஒயிட் ஹால் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானியா அரசு அலுவலகம் தான் கரெக்ட். பிரிட்டானியா அரசு அலுவலகம். நெக்ஸ்ட் இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்க. டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலைன்னு அர்த்தம். டீமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னணி நிழல் சொல்லி அர்த்தம். பின்னாடி ஏதோ திறந்துகிட்டே வருது டீமன் சொல்லுவோம். டார்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகு இருள்மை. டென்சிட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடர்த்தி 2. அப்ப 4, 1, 3, 2 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லியிருக்க இணையான கலை சொல் பாத்தீங்கன்னா கடற்கரை இயக்கம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க ப்ரீ கன்சோர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன் தணிக்கை. பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடைமை. ப்ரீஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீடுனு போகம். பிரீமியம்னா முனைமம். லாஸ்ட் ஒன்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரீமியம்னா முனைமம் வச்சு அப்ப அதை வச்சு ஆன்சர் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்
வெட்டரியன் அப்படின்னா திறனாளர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் 33 கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி கண்டறிங்க. கிளாசியர் அப்படின்னா பனி ஆறுன்னு சொல்லிட்டு அர்த்தம். தனிமரம் காடாதல் பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு தனி மரம் வந்து காடா ஆக முடியாது. இப்ப பாருங்க, இப்ப எல்லா மரமும் சேர்ந்துதான் ஒரு காடுன்னு சொல்லிட்டு ஆக முடியும். இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு நட்பு இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கணும். பகைங்கிற ஒண்ணை வந்து நீக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பகை அப்படிங்கிற ஒண்ணு, அதாவது தனியா இருக்கிற அந்த ஒண்ணை வந்து நீக்கணும். அப்பனா வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. 35 அளக்குண்டை எல்லாம் அளப்பும் இருப்பினும் பிற்பயக்கும் நட்பால் அவை குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. அளக்குண்டா எல்லாம் அளப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து அடிச்சு புடுங்கின காசு செல்வம் எல்லாத்தையும் வந்து இழந்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த பயனுமே இருக்காது. இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை, அதாவது நம்ம சேர்த்து வச்ச காசை வந்து நம்ம வந்து இழந்துட்டனாலும் பின்னாடி வந்து பயம் தரும். ஒருத்தர் அடிச்சு புடிச்சு அவங்க கிட்ட இருந்து பிடுங்கின காசு வந்து என்னைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து அழிவதை தரும் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். எறும்பு ஊற கல்லு தேய் வந்து வராது. கிட்ட நெருங்க முட்டை பகை, பக்கத்துல போனா ஒரு பகை அப்படிங்கிற மாதிரி. குந்தி தின்றால் குன்றும் மாலை, உட்காந்து சாப்பிட்டா எல்லாமே அழிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுவும் வந்து வராது. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கறத கரெக்ட். நெக்ஸ்ட் 36 பாருங்க. அடரடி படரடி வந்து குழப்பம். அகட விகடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தந்திரம். நம்மளுக்கு அகட விகடம் என்னாலும் தெரியும், தந்திரம். அதை வச்சு ஆப்ஷன் போடலாம். ஈரட்டு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சிட்டே இருப்போம்ல, அதுதான் வந்து ஈரட்டு. அப்ப உறுதி இன்மைன்னு சொல்லிட்டு கை கூடுதல் முக்தி அடைதல். சரி, அப்ப கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல, சித்தி அடைதல். அதான் கரெக்ட். அப்ப 37 பாருங்க. காட்டில் சிங்கம் முழங்கும் தான் வரும். யானை வந்து பிளிரும். இப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 37 38 அலை ஓய்ந்த கடல் போல. அப்ப அலை ஓய்ந்த கடல்ல அலையே இல்லாம எப்படி இருக்கும், சவுண்டே வராம அமைதியா இருக்கும். அப்ப ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அப்ப அடியற்ற மரம் போல. அப்ப மரத்துக்கு அடியில வந்து எதுவுமே இல்லைன்னா என்ன ஆயிரும், மரம் மேல இருக்கிற மரம் விழுந்துரும். அப்ப 4வது வீழ்ந்த மத்தியில் அகப்பட்ட தயிர் போல. அப்ப ஒரு பானையில தயிர் இருக்கு, அதுல மத்த வச்சு நம்ம அப்படியே கிண்டிட்டே இருந்தா என்ன ஆகும், கட்டியிருக்க தயிர் கொலகொலன் ஆயிரும். அப்ப வந்து உடைஞ்சு போயிரும். மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்குடி போல அப்படின்னா நடுங்குது. புயல் சிக்கினா பூங்குடி மாதிரி நடுங்குது அப்படின்னு. அப்ப ஆப்ஷன் ஏதான் கரெக்ட். 3 4 2 1. 39 வந்து பாருங்க. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தால் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன அப்படிங்கிறதுக்காங்க. உயிர்னா நகத்தை சுத்தி இருக்கிற அந்த சத பகுற்றுதான் வந்து உயிர்னு சொல்லுவாங்க. இப்ப நகை சுற்று. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 19 40 பார்ப்போம். கால் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறு கவனிப்பு பதிவேடுன்னு அர்த்தம். சாரி, கால் புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறு கவனிப்பு பதிவேடுன்னு சொல்லி அர்த்தம். ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கும் குறிப்பீடு. பேப்பர் ஸ்டியூட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. அப்ப ஆப்ஷன் 4 1 2 3 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிருக்கு தமிழ் சொல் கண்டறிங்கன்னு கொடுத்துருக்கோம். அடோரிங் அப்படின்னா போற்றுதல் அர்த்தம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு மொழி. அப்ப தோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதுல இருந்து வந்திருக்குன்னா காம்ரேட்ங்கிற பொருள் வந்து என்ற சொல் வந்து பிரெஞ்சு மொழியில இருந்து வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. தாராபாரதி சரியான இணைய கண்டறிகன்னு போட்டிருக்காங்க. தாராபாரதி பாத்தீங்கன்னா என்ன வரும், தாராபாரதி வந்து விரல் நுனி வெளிச்சமை வரும். முடியரசன் வந்து வீரகாவியம், இது ஸ்ட்ரெயிட்டா வருது. கவிமணி பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி தான் வரும். அப்ப ரகசியமணி இதே ஒளி வரும். அப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. சரியான இது என்னதுன்னா 2 முடியரசன் வந்து வீரகாவியம். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 44 பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்தல் சொல்லி போட்டிருக்காங்க. பூட்கை அப்படின்னா குறிக்கோள் தெரியும் நம்மளுக்கு. பூட்கை எல்லாம் யாக்கே போல. அப்ப வந்து பூட்கை அப்படின்னா குறிக்கோள் நம்மளுக்கு தெரியும். உலக தமிழ் கழகத்தின் இறுதி தலைவராக இருந்தவர் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவனார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 46 பாருங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழக எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறியன்னு போட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, கடைரங்க காலத்துல வந்து தமிழத்து வந்து எப்படி அழைச்சிருப்பாங்க அப்படின்னா கண்ணெழுத்து. ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஏலாதி லவங்கம் சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் பாத்தீங்கன்னா சிறுநமல் பூ வரும். கண்டகத்திரி வந்து வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்யன்னு போட்டிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா திரிகடிகத்துல வர ஒரு லைனு. இப்ப தூற்றின் கண் தூவியன்னா காற்றுல தூவிய வித்து போல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஓகே. 49 பார்க்கலாம்.
அழிவில்லாத செல்வம் கல்வியே. காரணம் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு இருக்காங்க. அழிவில்லாத செல்வம் கல்வி அப்படின்னா அதை விட சிறந்த செல்வம் வேறு கிடையாதுன்னு வரணும். அப்போ உண்டுன்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்லுபவர். பாத்தீங்கன்னா கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நம்ம கத்துக்கிட்டதான் மித்தவங்களுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லணும், அதுதான் கரெக்ட். தகுதியான் வென்று விடல் அப்படின்னா தகுதியான பொறுமையால வென்று விடணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தகுதியான அப்படின்னா பொறுமையால். மிகுதியான் மிக்கவை சென்றவரே தாம் தகுதியால் வென்று விடல். அப்ப பொறுமையால வந்து வென்று விடணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, விரிந்தது விரித்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. விரிந்தது அப்படின்னா பூ வந்து விரிந்ததுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, அதுதான் கரெக்ட். பூ வந்து அந்த இதழ்கள் வந்து விரிந்துச்சு. மயில் தோகையை விரித்தது, அதுதான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இதழ் விரித்தன அப்படின்னு சொல்லி வராது, விரிந்தது வராது, இதெல்லாம் இது எல்லாமே தப்பா. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். கலை இக்கு போட்டாங்க, அப்ப வந்து கலையை வந்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பாருங்க, இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 54 தமிழ் சொல்லை கண்டறிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, காதி அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் இல்ல, சாம்பார்ங்கிறது கிடையாது, சாவடி உடுக்கை மட்டும்தான் வந்து தமிழ் சொல். நம்மளுக்கு நிறைய வந்து. அதுக்கப்புறம் பாருங்க, 55 திவான் திவான் பகதூர் திவான் பகதூர் பாவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக்கன்னு இருக்காங்க. அதாவது திவான் பகதூர் பிள்ளை அவரோட தமிழ் அகராதியில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்ச்சுகீசிய மொழி வந்து தமிழ் எத்தனை கலந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கலந்துருக்கான். தெலுங்கு மொழி பாத்தீங்கன்னா 34 வந்து தமிழ்ல கலந்துருக்கான். அரபு, பாரசீக, இந்துஸ்தானி மொழி பாத்தீங்கன்னா 411 சொற்கள் வந்து பிறமொழி சொற்கள் வந்து தமிழ்ல வந்து கலந்துருக்கான். ஆங்கில மொழி பாத்தீங்கன்னா 486 மொழிகள் கிட்டத்தட்ட வந்து கலந்துருக்கு. அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 56 நிகழ்கால பெயரச்சம். பாருங்க, நிகழ்கால நிகழ்ந்துகிட்டு இருக்க ஒண்ணு ஓடுகிற குதிரை. அப்ப ஆப்ஷன் 3. இதுலயே பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உடன்பாட்டு பெயரச்சம், உடன்பட்டு இருக்கு அறிந்த பையன், அந்த பையன் தெரிஞ்சிருக்கு. அப்ப அது வந்து உடன்பாட்டு பெயரச்சம், பெயரை கொண்டு முடியணும். நெக்ஸ்ட் பாருங்க, குறிப்பு பெயரச்சம், அறியாத ஒன்று அப்படின்னு எதை அறியாத ஒன்று சொல்லி கொடுக்கலாம். அப்ப அது வந்து குறிப்பு பெயரச்சம். ஈறு கெடாத பெயரச்சம் பாருங்க, இல்லாத பொருள். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 57 ஓலகம் எனும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக போட்டிருக்காங்க. வேர் சொல் என்னது, ஓல் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 58 அணிகம். அணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்தி. அணிகம் அப்படின்னா படையின் ஓர் அளவு. 2 சொல்லி நீ வந்துச்சுன்னா அணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவிக்கை. அணங்கு அப்படின்னா காமன். அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். கரெக்ட் தான். இவ்வினா எழுத்துக்கள் இட வினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். அப்ப அதுவும் கரெக்ட். அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்து உண்டு. அப்ப கரெக்ட் தான். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் ஆகும். அப்ப அதுவும் கரெக்ட். அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, மறுப்பு. மறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தம் சொல்லுவாங்க. அப்ப இங்க பாருங்க, யானையின் தந்தம் போட்டிருக்கு. விறகு விறகு அப்படின்னு பார்த்தோம்னா தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோம். சீரடி தெரியும் நம்மளுக்கு, சிறிய அடி. அப்ப பாருங்க, அப்ப 4 2 1 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மானி 3 சொல்லி நீ போட்டிருக்கு. அப்ப பாருங்க என்ன வரும்னா குள்ளன்னு சொல்லி வரும். 2 சொல்லி நீ மானி மாமன். இங்கே 2 சொல்லி இருக்கு, இங்கேயே வந்து 2 சொல்லி இருக்கு. அதை வச்சு வச்சுக்கலாம். கானகம், இது வந்து ஸ்டார்டிங்லயே இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம். கனகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படைன்னு அர்த்தம். 2 சொல்லி நான் வந்து கனகம் சொல்லி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணுன்னு வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் வறுமை. பலா வந்து என்ன மாறிடலாம், வாவா மாறிடலாம். அப்ப பலா வறுமைன்னு சொல்லி எழுதணும். பிரித்து எழுதுக. கௌகம் என்னும் சொல்லி பிரித்து எழுதுக. அப்ப கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லி தான் வரும். கங்கா கூட்டல் ஓகம். நெக்ஸ்ட் பாருங்க, கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய சொல்லை கண்டறிய அப்படின்னு இருக்காங்க. கோரல் கொள்ளுதலுக்கு அடுத்து என்ன வரும்னா அடுத்தல் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருளை தரும் ஓர் எழுத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப வந்து பி தான் வரும். பி பாருங்க, பூவோட 7 நிலைகள்ல ஒண்ணு. அப்ப வி அப்படின்னு வந்து அந்த செடியில இருந்து அந்த பூ வந்து கீழே வந்து விழுந்த நிலை, அப்பனா அழிவுன்னு அர்த்தம். அப்ப அதை வச்சு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னாடி அறிந்து கொள்பவரின் பெயர் வந்து நீரவன் சொல்லுவாங்க. பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்றவங்க பேர் வந்து நீரவர். அதுக்கடுத்து பாருங்க, குதித்தல் இணையான வேறு சொல்லறீங்க அப்படிங்கன்னா குதித்தல்னா படித்தல்னு அர்த்தம். குதித்தல்னா படித்தல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுங்க அப்படின்னா எலும்பி இருக்க வேண்டும். அதாவது இந்த லூ
இந்த லூ தான் வந்து கரெக்டான லூ. எலும்பி இருக்க வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இந்த எலும்பு அப்படின்னா எலும்புன்னு சொல்லிட்டு வந்துடும், கை காலில் இருக்கிற எலும்பு. இந்த எலும்பு வந்து வேற மீனிங் வந்து வரும். அப்ப இந்த எலும்புன்னா அப்படின்னா எந்திக்கிறது, அதாவது தோன்றி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். அப்ப வந்து எலும்பி இருக்க வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு, அதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. வெப்பு, சிலம்பு, பொறுப்பு இது எல்லாமே வந்து மலையை குறிக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னாங்க. களினா வந்து போர். இந்த களி அப்படின்னா மிகுதி, உங்களுக்கு தெரியும். கூர்களி அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிகுதி தான் வந்து மீனிங். அப்ப அதை வச்சு வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அரைப்புள்ளி அமையும் இடங்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று, கபிலர் வாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, கபிலர் என்னும் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னா. கபிலர் அப்படிங்கிறது இது வந்து எழுவாய். இது வந்து மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயனிலை, இதை கொண்டு முடிஞ்சதுனால வந்து இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூற்று சரி, காரணமும் சரி. அப்ப இரண்டும் செய்த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர் புகழினி ஆளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் புகழினி யாழிடம் வந்து போட்டிருக்கா, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம வந்து கமா வந்து போடணும். கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தால் லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப். இப்ப இந்த இடத்துல வந்து அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆசிரியருக்கு கமா வந்திருக்கும். ஆசிரியர் புகழினி யாழிடம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. வந்து இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கமா போட்டிருந்தா அது வந்து கரெக்டா வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து வந்திருக்கனால வந்து பக்கத்துல வந்து ஒரு கமா போட்டிருக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, விலங்குகள் அதோட இளமை பெயர்கள் என்ன கேட்டிருக்காங்க. நம்பினா நம்மளுக்கு தெரியும் மானோட இளமை பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரி. முதலையோட இளமை பெயர் பாத்தீங்கன்னா பார்ப்பு. உடும்போட இளமை பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓந்தி. மீன் கொண்டை அப்படின்னா வந்து சினை தான் வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான். புல்லின் உறுப்பை கண்டறிய போட்டிருக்கு. புல்லோட உறுப்பு தளிர், ஓலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஓடை. நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிணை தொடரை கண்டறிகன்னு போட்டிருக்காங்க. மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது வந்து மலர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிணை வரும். இப்ப மக்கள் அப்படிங்கிறது வந்து உயர்திணை வந்துடும். மாணவர்களும் உயர்திணை வந்துடும். ஆசிரியர் உயர்திணை வந்துடும். அப்ப வந்து மலர்கள் அக்ரிணை. அப்ப ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்ட். ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். அவர் கோவிலுக்கு சென்றனர் போட்டிருக்கு. அவர் கோவிலுக்கு சென்றார் தான் வந்திருக்கணும். அப்ப அதுதான் கரெக்ட். மரம் முறிந்து விழுந்தனா போட்டிருக்கு. மரம் முறிந்து விழுந்தது தான் போடணும். விழுந்தது தான் கரெக்ட். சிறுவனிடம் விடாமுயற்சி இருந்தது. அப்ப அதுவும் கரெக்ட். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார் போட்டிருக்கு. சிறுவர்கள் சொல்லி வரணும். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினார் அப்பனா அதுதான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ் காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்காங்க. இடைச்சொல் வந்து அம்மா வாலிங்கிறது தான் இடைச்சொல். கடிமானம் கடிங்கிறது வந்து உரிச்சொல் வந்து வரும். அழைத்தனர் உற்றார் வராது. நிலவு காய்ந்தது இது எல்லாமே வினை முற்றா இருக்கு. எல்லாமே முற்று முடிஞ்சதா இருக்கு. அப்ப அதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி பாடறிந்து அமைத்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல வந்து மாத்தி வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து நம்ம இந்த லைன் வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலித்தொகையில இருந்து வரும். கலித்தொகையில பாருங்க, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இது வந்து எதுல வருதுன்னா கலித்தொகையில வந்து வரும். கலித்தொகையில வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி கண்டறியும் கொடுத்திருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி. விஷுவல் ஸ்கேனர்னா கட்போல மேவி. நெக்ஸ்ட் பாருங்க, பொறியியலில் ஆன்கோரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிருக்கு கலைச்சொல் தருக அப்படின்னா ஊன்றுதலை. ஆன்கோரேஜ் அப்படின்னா ஊன்றுதலை தான் வந்து கரெக்ட். மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலை சொல்லியிருக்காங்க தமிழ் சொல்லி தருகன்னு சொல்லியிருக்காங்க. மோனோனாலே தனின்னு சொல்லி வருத்தம். தனி நம்மளுக்கு தெரியும். கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு. அப்போ தனி வல்லாண்மை கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பொறுத்துக, அபுல்யா அப்படின்னா மன உறுதி குறைபாடுன்னு சொல்லி அர்த்தம். அகமியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை வலிக்கை. அப்சிஸ் அப்படின்னா சீல் கட்டி. ஆல்போசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வலுக்கு. எப்ப 3 4 1 2. நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்தின் வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்ற அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, குற்றாலம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்கு குறிப்பு 2024 இருந்து 2025 1/6 கனவு இல்லம்
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-22ஆம் ஆண்டு நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது தான் கேள்வி. நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இங்கே 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படும். அப்ப ஆப்ஷன் 10 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக. கடுகு வந்து சிறுசா இருக்கும், ஆனா காரம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப குறைச்சு வந்து மதிப்பிடாதே. அப்ப ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை வந்து பொறுத்துக்கணும் கொடுத்துருக்காங்க. கடன் கழித்தல், கடனேன்னு சொல்லி ஒரு வேலையை செய்யக்கூடாது. அப்ப மனமின்றி செய்தல், மனசே இல்லாம செய்யறாங்க. கடை விரித்து கடையில பொருட்கள்லாம் விரிச்சு வச்சிருப்பாங்கல்ல, என்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்கப்ப தன் ஆற்றலை வந்து சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல், சண்டைக்கு போறது முரண்படுதல். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கிய நீர் அர்த்தம். அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள். வேலை பிசகு தீய காலம்னு அர்த்தம். பிசகு அப்படின்னு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப தீய காலம். ஆப்பசிந்த குறைந்ததனை போல என ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. ஆப்போசிட் அப்படின்னா மரம் இருக்குது. ஒருத்தர் வந்து மரத்தை வந்து அடியில வந்து வெட்டிட்டு அதை வந்து விழாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்பை வந்து வச்சுட்டு போயிருப்பாரு. குரங்கு அந்நேரம் வரும். குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதோட விளையாடும். அப்ப விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட விளையாடும் போது அதோட வால் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிடும். வெட்டின இடத்துல மாட்டிக்கிடும். அந்த ஆப்பை அசைந்து வந்து அந்த வால் வந்து அதுல வந்து மாட்டிக்கிடும். அப்ப கத்தும் வந்து குரங்கு வந்து கத்தும். அப்ப வந்து வேதனை. இப்ப பாருங்க, ஆப்பை அசைத்த அந்த ஆப்பை வந்து அசைச்சிருச்சு அந்த அந்த குரங்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அந்த குரங்குக்கு வந்து அது வந்து வேதனை. இப்ப ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கொடுக்கப்பட்ட பட்டியலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். 90ல இருந்து 92 வரை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது மதுரை பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக எங்க போகும்போதுன்னா சென்னைக்கு போகும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் போடுறது. சரி, 90ல இருந்து 92 கொஸ்டினுக்கு இப்ப இந்த வாட்சை வச்சு ஆன்சர் பண்ணணும். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வ.உ.சி. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. கப்பல் நிறுவனத்தை உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கியவர் யாருன்னா வ.உ.சி. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். வ.உ.சி சென்னைக்கு வரும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? இங்க பாருங்க, வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வ.உ.சி பாருங்க, தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்து அவர் வந்து புலமை பெற்றிருந்தார். அப்ப பாருங்க, அப்ப தமிழ் அண்ட் ஆங்கிலம். இப்ப ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல் வந்து கருத்துரு. ப்ரொபோசல் அப்படின்னா பாத்தீங்கன்னா கருத்துரு. நெக்ஸ்ட் பாருங்க, இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட், தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரூர்களை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு காயிதே மில்லத்தை பத்தி. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா அவர் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், ஆனா பேராசிரியர் மட்டும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று உ.வே. சுவாமிநாதன் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். அது கரெக்ட் தான். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். நம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்ட நாம இது வந்து ஸ்கூல் புக், ஓல்டு ஸ்கூல் புக்ல இருக்கு. அவர் தான் அழிவு நிலையில இருக்க சுவடிகள்லாம் எடுத்து அச்சிட்டு இருப்பாரு. அப்ப வந்து கூற்று காரணம் இரண்டும் வந்து சரி, இலக்கியம் உள்ளது. அது ரெண்டு கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட ஒன்றில் தவறான ஒன்றினை இருந்து தேர்வு செய்ய. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. கரெக்ட் தான். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. அதுவும் கரெக்ட் தான். திராவிடம் என்னும் சொல்லை முதல் மொழியில் குறிப்பிட்டவர் வந்து ஹீராஸ் பாரதியார் கிடையாது, வந்து குமரிலப்பட்டர் சொல்லியிருப்பாரு. குமரிலப்பட்டர் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் மூன்றாக வந்து வழிபடுத்தப்பட்டு இருக்கு. அப்ப அதுவும் கரெக்ட் தான். இப்ப ஆப்ஷன் சி மட்டும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயற்பெயர், அவரோட பேர் பாத்தீங்கன்னா இளநாகனார். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா நாகனார். இப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்,
மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, மண்ணோடு இயைந்த, அப்ப மண் இருக்கு, மண்ணு கூட சேர்ந்திருக்கிற மரம், மண்ணு கூட சேர்ந்திருக்கிற மரத்தோட இணைந்தவர் யாருன்னு சொல்லி வள்ளுவருக்குன்னா இரக்கம் இல்லாதவர் தான் வந்து வள்ளுவர் வந்து அப்படி வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து குரூப் 4 கொஸ்டின் 2025ல நடந்த குரூப் 4 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் கிட்ட வந்து ஆன்சர் வந்து தப்பு தான். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்து முடிச்சாச்சு. சரி, ஓகே. நாளைக்கு வேற ஒரு கொஸ்டினோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.